இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என்பதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் அவனோடைய வாசம் பண்ணுவோம். அப்போ அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிதல் என்றால் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவானில் சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கும் கிரியைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி செய்பவர்களாக வாழும்போது கண்டிப்பாக நமக்குள்ளே இயேசப்பா வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். அப்போ அவர் வாசம் பண்ணுகிறாருன்னு சொன்னால் நம்முடைய சரீரம் என்னவாக இருக்குது, அவருடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ அந்த ஆலயம் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றது பற்றி தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதே யோவான் 16:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார். அதே யோவான் 17:21 நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அப்பொழுதும் அந்த ஆலயம் எப்படி தீட்டுப்படுகிறது என்பதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாற்கு 7:20 மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். 7:21 எப்படி எனில் மனுஷருடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கபடும் காம விகாரமும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். 7:23 பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அதே கலாத்தியர் 5:13-20 படித்து பார்த்தால் அதில் முழு விவரமாக இருக்கிறது. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதிராக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அதே 5:18 ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் அது என்னென்ன தவிர்க்கப்பட வேண்டும், ஆவியின் கனிகள் என்ன ஃபாலோ பண்ணணும்ன்றது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், அவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்கள். அதே 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அதே 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களாகியால் தேவனுக்குரியவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும்